ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆகா சமையல் ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் பாசிப்பருப்பு வச்சு வீட்லேயே ஈஸியாக செய்யக்கூடிய அசோகா அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பருப்பளந்த அதே கப்பில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி போட்டு 3 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கணும். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைஞ்சிருக்கு. இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 10 முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். மாவு பொன்னிறமாக வர அளவுக்கு நெய்லேயே வதக்கிக்கோங்க. இப்போ மாவு ஓரளவுக்கு கலர் மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க. கலர் மாதிரி வர அளவுக்கு கிளறி கொடுத்துட்டே இருங்க. இப்போ அல்வா ஓரளவுக்கு கலர் மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இதை நல்லா வத்தி சுருண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. அல்வா இப்போ நல்லா சுருண்டு வந்திருக்கு. இதில் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட அல்வா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ.